வெல்கம் டு கைலாஸ் கருவேல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா அவல் வச்சு புட்டு பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு அருமையான புட்டு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது அவலுங்கிறது. ஓகே, கரெக்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது கூட வச்சு உங்களுக்கு விருப்பம் உள்ள சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம், பழம் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படியே சாப்பிட்லாம். ஓகே, இது வந்து வெள்ளை அவல் தான் நான் எனக்கு எடுத்துருக்கிறேன். ரெட் அவலும் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி புட்டு இவ்வளோ சாஃப்டாக இருக்கும், கையில் எடுக்கும்போதே தெரியும், அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி சன்னா மசாலா தான் பண்ணியிருக்கிறேன், அதை வச்சு தான் சாப்பிட போகிறேன். பொட்டேட்டோ மசாலா பண்ணலாம், அப்படி உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சே சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தியான புட்டு. ஓகே, அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் ஒரு கப்பு அவல் எடுத்துருக்கேன். திக் அவல் தான் எடுத்துருக்கிறேன், அதான் நல்லது. தின்னவலையும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சேர்க்கக்கூடிய தண்ணியோட அளவு வித்தியாசமாக இருக்கும். இது ஒயிட் அவல். உங்களுக்கு ரெட் அவல் கிடச்சா நீங்கள் ரெட் அவலும் எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ ரெட் அவல் கிடைக்கல. எப்போவுமே நான் ரெட் அவல் தான் வாங்குவேன், ஆனால் இந்த வாட்டி எனக்கு தீந்து போச்சு, அதனால் நான் ஒயிட் அவல் எடுத்துருக்கிறேன். இப்போ அதை ஒரு கடாயில் போட்டு கொஞ்சம் வறுத்தெடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சு மீடியத்துக்கும் லோக்கு இடையில வச்சு வறுத்தெடுக்கணும். பார்த்தீங்களா, மாதிரி திக்காக இருக்குது அவல். இது வறுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாசம் வரும். கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா இப்படி பொடிஞ்சு வரும், பொடி பொடி ஆகிடும். அதுதான் பாருங்கள், வறுபட்டுடுச்சு. கையில் எடுத்தால் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொடி ஆகிடும். இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ அவல் நல்லா வறுத்துட்டோம். நம்ம ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம புட்டு மாவெல்லாம் இருக்குமே, அதே மாதிரி கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை பொடிச்சு எடுத்துட்டேன், ஒரு பவுலில் மாற்றுறேன். நம்ம 1 கப் அவல் எடுத்துருக்குறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொரகொரப்பாக பொடிச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துடலாம். இப்போ 1 கப் அவல் நம்ம எடுத்துருக்குறோம், அதுக்கு ஒரு 3/4 கப் தண்ணி சேர்க்கணும். தண்ணி ஜாஸ்தி ஆகிட வேண்டாம், ஒரு 3/4 கப்பே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கும்போது அது நல்லா இன்னும் ட்ரை ஆகிடும். நம்ம அவல் அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ட்ரை ஆகிடும். நம்ம புட்டு மாவு பதத்துக்கு வந்துடும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் இதை எடுத்து பார்க்கலாம். இந்த கெட்டி எல்லாமே உடஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சாஃப்டாக புட்டு அழகாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா, இந்த மாவு நிறைய ஆயிடுச்சு. அவளு பொடி பண்ணது இந்த மாதிரி ஏதாவது கட்டி ஒன்றும் இருக்காது, ஆனாலும் இந்த மாதிரி நம்ம ஒன்று மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டு புட்டு பண்ண வேண்டியது தான், வேலை எதுவுமே இல்லை. ஹெல்த்தியான புட்டு ரெடி ஆகிடும். எப்போவுமே நம்ம ரைஸ் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சம் தேங்காய் போடுறேன். இந்த புட்டு மேக்கர் எடுத்துகிட்டு தேங்காயில் அவங்க விருப்பப்படி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் போட்டுக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம மாவு சேர்த்தணும். சாதாரணமாக நம்ம புட்டு பண்ணுற மாதிரி தான். உங்களுக்கு 2 புட்டாக வேணும்னா நீங்கள் 2ஆக போட்டுக்கலாம், இல்லைன்னா 2 3 லேயராக போட்டுக்கலாம். இனி இதில் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துட்டு அப்புறம் மாவு சேர்த்து அப்படி தான் பண்ணணும். தேங்காய் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், மீதி உள்ள இந்த மாதிரி பண்ணிடுறேன். மீதி உள்ளதையும் போட்டுட்டேன். நம்ம வேக வைக்கணும். இந்த மாதிரி அந்த புட்டு குடத்தில் தண்ணியை வச்சு, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை வச்சு கொடுக்கலாம். ஸ்டீம் ஒரு 4 நிமிஷம் வச்சுக்கோங்க, நல்லா வெந்துடும். ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் 4 நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம 4 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சு புட்டு. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, டைமே ஆகாது. உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும், ஆர் டின்னர்.
எதுக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அருமையான புட்டு. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கணும். இப்போ நம்ம ராகி புட்டு பண்ணியிருக்கிறோம், அரிசி புட்டு, அது மாதிரி கோதுமை மாவில் புட்டு, இப்படி நிறைய வெரைட்டிஸ் புட்டெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஓட்ஸ் புட்டு பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி இது இப்போ அவல் புட்டு. ஓகே, அப்போ என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி லைக் பண்ணோம், ஷேர் பண்ணோம், கமெண்ட் பண்ணோம் மறந்துடாதீங்க. அடுத்து நல்ல ஒரு வீடியோமா திரும்பவும் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.